வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை நேரடியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய வானிலை நிலவரம், மழை வாய்ப்பு, வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல் போன்ற அனைத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தினசரி தமிழகம் இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றீங்க. எந்த சூழ்நிலையானாலும் வானிலையை நாம் தெரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் நல்லது. மழை காலங்களில் மட்டுமல்ல, கோடை காலமானாலும் குளிர்காலமானாலும் வானிலை தகவலை நாம் பார்ப்பது என்பது மிகவும் அவசியமானது. இன்றைய தினம் நண்பகல் வரையிலும் பரவலாக தொடர்ந்து தமிழகம் இலங்கையில வறண்ட வானிலை நிலவும். பிற்பகல் 1 மணி அளவில் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்கள், தேனி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் மழையின் வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய மேற்கு மாகாணம், வடமேற்கு மாகாணங்கள் ஒரு சில இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். இன்றைய வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகம் இலங்கையில் வறண்ட வானிலை அநேக இடங்கள் நிலவுவதால வெப்பம் அதிகரித்து காணப்படும். காலை நேரங்களில் குளிர் இருக்கக்கூடும். பிற்பகல் 1 மணி அளவிலிருந்து வெப்பநிலை மிகவும் கடுமையாக அதிகரிக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிப்பு, புயல் காற்றோ பெருமழைக்கான அறிகுறியோ இருப்பது மிகவும் குறைவுதான். இதன் காரணமாக நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு செல்லலாம். தொடர்ந்து இன்று பகல் நேரங்களில் மதியத்திற்கு பிறகு ஒரு சில இடங்களில் மட்டும் தமிழகம் இலங்கையில் மழை வாய்ப்பு பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தமிழகம் இலங்கையின் வானிலை நிலவரங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. இப்பொழுது அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் சேர்த்து கொடுக்கின்றேன். நாளைய தினம் மாலை மதியத்திற்கு பிறகாக தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் இலங்கையின் தென் மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இரவு வரைக்கும் இந்த மழையின் வாய்ப்புகள் நாம் சொன்ன இடங்களில் எதிர்பார்க்கலாம். இரவு நள்ளிரவுக்கு பிறகு மழை வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே வெப்பம் அதிகரித்திருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் சற்று மிகவும் குறைவாகவே தமிழகம் இலங்கையில எதிர்பார்க்கின்றோம். செயற்கைக்கோள் வரைபடத்தின் அடிப்படையில, வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் அடிப்படையிலும் உங்களுக்காக இந்த தகவல்களை சேகரித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய சேனல் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவானாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டு தகவல்களை பெறலாம். அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் நீங்கள் தகவலை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். திங்கட்கிழமை பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் தமிழகம் இலங்கையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். குறிப்பாக இலங்கையின் வட மாகாணம், வட மத்திய மாகாணம், மத்திய மாகாணங்கள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தில் வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். சொல்லக்கூடிய அளவில் பெரிய மழைக்கான வாய்ப்புகள் தற்பொழுது நாம் எதிர்பார்க்க முடியாது. வறண்ட வானிலை நிலவும். வெப்பக்காற்று பகல் வேளைகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படுவதனால வெப்பக்காற்று அனல் வீசக்கூடும். இந்த வெப்பத்தின் காரணமாக இரவு வேளைகளிலுமே கூட மின்சாரம் இல்லாமல் தூங்குவது என்பது சாதாரணமாக இயலாத காரியமாக மாறும். ஒரு புறம் குளிர் காலையில் வீசும், பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரிக்கும். இது தற்போதைய முக்கிய வானிலை நிலவரம். அடுத்த ஒரு சில நாட்களுக்கு மழையின் வாய்ப்புகள் தமிழகம் இலங்கையில் மிகவும் குறைவுதான். ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில நாட்களுக்கு இருக்கும். ஆனால் பெருமழையின் வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையின் தொடர்ந்து பார்த்து வருகின்றீங்க. நீங்கள் இதுவரைக்கும் காட்டின உங்களை அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. கடந்த 2 ஆண்டுகாலமாக நோவா அகாடமி சேனல் மூலமாக நம்முடைய தகவல்களை பெற்று வந்தீங்க. இப்பொழுது நோவா அகாடமி ஒரு சில காரணங்களால ஒளிபரப்ப முடியாத நிலையில வெதர்மேன் நோவா என்ற சேனல் மூலமாக தொடர்ந்து நம்முடைய
செய்திகளை உங்களுக்காக நான் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நிறைய நண்பர்கள் நீங்கள் நம்முடைய இந்த புதிய சேனல் நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் பார்த்து பயன்பெற்று வருவதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நீங்கள் முந்தைய நோவா அகாடமிக்கு அளித்த அதே ஆதரவு தொடர்ந்து இன்னும் நம்முடைய நண்பர்களுக்கு இன்னும் ஷேர் செய்து அநேகம் லட்சம் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தொடர்ந்து கொடுக்கின்றேன். பார்த்து நீங்களும் பயன்பெற்று வாங்க. இது போன்ற அடுத்த தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.